141வது கேள்வி பாருங்க. கோர்ஸ் COURSE கோர்ஸ் என்பது CUS என எழுதினால் ஆன்சர் என்பதை எழுதும் முறை. அப்போ இங்கே பாருங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான கொஷின் இது. கோர்ஸில் சி எழுதிட்டு சி எழுதியிருக்காங்க, ஓ விட்டுட்டாங்க, யூ எழுதியிருக்காங்க, ஆர் விட்டுட்டாங்க, எஸ் எழுதியிருக்காங்க, இ விட்டுருக்காங்க. ஒன்று ஒரு எழுத்து எழுதியிருக்காங்க. 1வது எழுத்து, 3வது எழுத்து, 5வது எழுத்து. அப்போ அதே மாதிரி பாருங்கள் 1 3 5. ஸோ என்ன கிடைக்கும்? ASE முடிஞ்சிச்சு. அப்போ ஆன்சர் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா ASEன்னு எழுதலாம். ஆப்ஷன் 3. சரிங்களா? அடுத்ததா 142 BPA DQC FRE HSG. நம்ம இது இருக்குன்னு ABCD ஆர்டரில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்க ஒரு 3 எழுத்து 4 எழுத்தான்னா நீங்கள் எப்போவுமே என்ன பார்க்கணுன்னா ஃபஸ்ட் எழுத்து அதே மாதிரி பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள் பிக்கு அப்புறம் சி விட்டுட்டு டிக்கு அப்புறம் இ விட்டுட்டு எஃப்க்கு அப்புறம் ஜி விட்டுட்டு ஹெச். அப்போ ஹெச்சுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஐ விட்டுடணும். ஐ விட்டுட்டு என்ன வரும்? ஜே. நடுவில் பாருங்கள் பி கியூ ஆர் எஸ். அடுத்து என்ன வரணும்? டி. சரியா? அடுத்தது 3வது எழுத்து பாருங்கள் ஏ. பி விட்டுட்டு சி, டி விட்டுட்டு இ, எஃப் விட்டுட்டு ஜி, ஜிக்கு அப்புறம் ஹெச் விட்டுட்டு ஐ. ஸோ ஆன்சர் JTI எங்கே இருக்குது? தோ செகண்ட் ஆப்ஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜே பார்த்த உடனே இது வராதுன்னு முடிவு பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் டி கண்டுபிடிச்ச உடனே இது வராதுன்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த 2வது எழுத்து கண்டுபிடிச்ச உடனே இந்த ஆன்சரை சொல்லிட முடியும். அப்போ சரி, புரியுதுங்களாமா? சரிங்களா? அடுத்ததா கேள்வி 143 பாருங்கள். LEDGER லெட்ஜர் என்பதை 6 5 4 3 2 1 என்று எழுதினால் RED ரெட் என்பதை எழுதும் முறை. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எழுத்துக்கு ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் எழுத்து நம்பர் எல். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் 6. அப்போ எல்லுக்கு பதில் 6. 2வது எழுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இ. அங்கே 2வது நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ எல்லுக்கு பதில் 6, இக்கு பதில் 5. சில கொஷின்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லுன்றது 12வது எழுத்துனா 12னே எடுத்துப்பாங்க. ஈங்கிறது 5வது எழுத்துனா 5 அப்படின்னு எடுத்துப்பாங்க. இங்கே ஆனால் ஆக்சுவலாக அவங்க அந்த மாதிரி எடுக்கல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லுக்கு 6, ஈக்கு 5 அப்படின்ற அர்த்தத்தில் தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டிக்கு என்ன டிங்கிறது 3வது எழுத்து இல்லையா? இங்கே 3வது இருக்கிற நம்பர் 4. அப்போ டிக்கு பதில் 4. அடுத்ததாக ஜிக்கு பாருங்கள் ஜிக்கு பதில் 3. அடுத்தது என்ன இருக்குது? ஈக்கு பதில் ஆக்சுவலாக 2ன்னு இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. முதல்ல பாருங்கள் ஈக்கு பதில் 5ன்னு சொன்னாங்க. இங்கே ஈக்கு பதில் 2ன்னு எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஒரு நம்பருக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதே வேல்யூ தான் கொடுத்துருக்கணும். இங்கே ஆக்சுவலாக அவங்க தெரியாமல் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஈக்கு 2 நம்ம ஏதாவது ஒன்றுத்தை மட்டும் எடுத்துக்கலாம். கீழே ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்த்து ஆருக்கு பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா REDக்கு என்ன வரும் அப்படிங்கிறது கொஷின். பாருங்கள் ஆரோட வேல்யூ என்ன? 1. ஈக்கு ஆக்சுவலாக 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம ஈக்கு 2ன்னு எடுத்தோன்னா தான் கீழே ஆன்சர் இருக்குது. ஈக்கு 5ங்கிற ஆப்ஷன் கீழே இல்லை. அதனால் இது அவங்க தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. டிக்கு என்ன இருக்குது? 4. ஸோ ஆன்சர் 1 2 4 எங்கே இருக்குது? இந்த 4th ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் 1 2 4. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? ஸோ அந்தந்த எழுத்துக்கு நேரில் இருக்கக்கூடிய நம்பர் தான் அதோட வேல்யூ. சரிங்களா? அடுத்ததா கேள்வி 144 x = 3 y = 2 z = 1 எனில் xy + yz + zx = அப்போ 2 2 மல்டிப்ளை பண்ணுறோம். xy 3 2 6 + yz 1 2 2 + zx 1 3 3 6 2 8 8 3 11. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 11. புரியுதுங்களா? ரொம்ப சின்ன கொஷின் தான் பாருங்கள். சரிங்களா? இதே மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் அந்த சின்ன ஐடியா டக்குன்னு யோசிக்கணும். அவங்க கொடுக்குற அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளாடி நமக்கு யோசிக்க முடியணும். சரிங்களா? 145 4 2 8. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 7. தப்பாக கொடுத்துருக்காங்களே சார். ஆனால் தப்பாலாம் கொடுக்கல. இதுதான் உங்களுக்கான லாஜிக்கே. சரிங்களா? 4 2 8. 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. 6 3 18. 18ல் 1 போயிடுச்சுன்னா 17. அப்போ 8 4 32. 32ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 31. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 31. சரிங்களா? அடுத்ததா 146 ஒரு பகடை 4 முறை உருட்டப்பட்ட பின் அதன் வெவ்வேறு நிலைகள் கீழே குறிப்பிட்டுள்ளவாறு பதியப்பட்டுள்ளது. ஒரு டையை த்ரோ பண்ணியிருக்காங்க. அதோட 4 ஸ்டேஜஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 4க்கு எதிராக அமைந்துள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள் நம்ம ஏற்கனவே டைஸை பற்றி தனியாகவே 2 வீடியோ போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஒரு லெசன்லேயும் நம்ம டைஸை பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா? சின்ன ரூல் தான் சொல்லியிருப்போம். இப்போ இது 2த்தையும் பார்க்குறோம். இந்த 2 டையில் எதனா பொதுவான நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நம்பரோ 2 நம்பரோ பொதுவாக இருந்தால் தான் நீங்கள் எதிர்பக்கத்தையே கண்டுபிடிக்க முடியும். இங்கே அப்படி எதுவும் கிடையாது இல்லையா? அது பாருங்கள் 6 3 1 5 2 4 எந்த நம்பரும் பொதுவாக இல்லை. அப்போ இந்த 2 டையை வச்சு நீங்கள் எதுவுமே முடிவுக்கு வர முடியாது. ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்துக்கிறேன் பாருங்கள்.
ஃபஸ்ட்லேயும் தேர்ட்லேயும் எதனா பொதுவாக இருக்கா? 6 3 1 5 1 3 பாருங்கள் 1 3 1 3 பொதுவாக இருக்குது. அந்த 2 நம்பரும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற நம்பர் எது? இங்கே 6 இங்கே 5. ஸோ 6க்கு எதிர்பார்க்கம் என்ன வந்துடும்? 5 இல்லை 5க்கு எதிர்பார்க்கம் 6. பட் அவங்க கேட்டிருக்கிறது ஆப்போசிட் ஆஃப் 4. 4க்கு எதிர்பார்க்கம் என்னன்னு தான். சரி, ஃபஸ்ட்டு தேர்டு எடுத்தோமா? இப்போ நான் ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தையும் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃபஸ்ட்லேயும் ஃபோர்த்லேயும் ஏதாவது பொதுவாக இருக்கான்ட்டு 6 இங்கே பாருங்கள் 6 3 1 6 3 2. அப்போ 6 3 6 3 பொதுவாக இருக்குது. அதில் எடுத்து அடிச்சிட்டோன்னா மீதி இங்கே என்ன இருக்குது? 1. இங்கே என்ன இருக்குது? 2. 1க்கு எதிர்பார்க்கம் 2. புரியுதா? நம்ம இது ஏற்கனவே ரூல்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம். 2 டைஸ் எடுக்கும்போது அதில் ஏதாவது 2 நம்பர் காமனாக இருக்குது அப்படின்னா அது ரெண்டுத்தையுமே அடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ கேன்சல் ஆகிடும். பாருங்கள் 1க்கு எதிர்பார்க்கம் 2. டைஸில் மொத்தம் 6 பக்கங்கள். 1 2 5 6 வந்துடுச்சு. இன்னும் வராது எது? 3 4 தான். அப்போ 3க்கு எதிர்பார்க்கம் 4, 4க்கு எதிர்பார்க்கம் 3. சரிங்களா? அப்போ பாருங்கள் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 4க்கு எதிராக ஆப்போசிட் டு 4. ஸோ 4க்கு எதிரில் எது வருது? 3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 3. இதில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா 3ன்னு முடிவு பண்ணுறோமா? கொண்டு வந்து ஷேட் பண்ணும்போது 3வது ஆப்ஷனை ஷேட் பண்ணுறோம். நம்ம தான் 3 நினச்சிட்டோமேன்ட்டுன்னு. 3வது ஆப்ஷன் கிடையாது. 3ங்கிற நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த தப்பெல்லாம் சில நேரம் பண்ணுவீங்க. சரிங்களா? கரெக்டாக இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து 3வது ஆப்ஷனை ஷேட் பண்ணுவீங்க. சரிங்களா? கொஞ்சம் அதெல்லாம் கவனமாக பண்ணுங்கள். அடுத்ததாக கேள்வி எண் 147. ஒரு கடிகாரத்தில் 9:30 மணிக்கு 2 கடிகார முட்களுக்கும் இடையே உள்ள பின்வளை கோணம் the reflection angle between the hands of the clock at 9:30 is. அப்போ 9:30க்கு கேட்குறாங்க. பாருங்கள் இது ஒரு கடிகாரம். கரெக்டாக? இங்கே 9 மணி, இது 10, இது 8 7, இங்கே 6. அப்போ 9:30னா எங்கே இருக்கும்? இந்த 9க்கும் 10க்கும் நடுவில் சின்ன முள் இருக்கும், 6க்கு நேராக பெரிய முள் இருக்கும். கரெக்டாக? நம்ம முன்னாடியே ஒரு கொஷினில் இது ஏற்கனவே என்எம்எஸ்ல 2 முறை கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த கடிகாரத்தை யூஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் நடுவில் எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி இருக்கும். எத்தனை டிகிரி இருக்கும்? 30 டிகிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6க்கு 7க்கு நடுவில் 30 டிகிரி, 7க்கு 8க்கும் 30 டிகிரி. அது மாதிரி இங்கே ஒரு 30, 7க்கு 8க்கு நடுவில் ஒரு 30, 8க்கும் 9க்கு நடுவில் ஒரு 30, 9க்கும் 10க்கு நடுவில் 30 இருக்கும். ஆனால் இப்போ டைம் 9:30 தான். அப்போ 9:30 போது முள் எங்கே இருக்கும்? 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்கும். ரெண்டுத்துக்கு நடுவில் 30 டிகிரி. இப்போ நடுவில் இருக்குன்னா இப்போ எத்தனை டிகிரி? 30ல் பாதி 15 டிகிரி. அப்போ இது 3த்தையும் கூட்டுங்க பார்க்கலாம். 4த்தையும் 30 60 90 ஒரு 15 105 டிகிரி. சப்போஸ் அவங்க 9:30 மணிக்கு 2 முள்ளுக்கு நடுவில் இருக்கிற கோணம் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா 105 டிகிரின்றது தான் ஆன்சர். கரெக்டாக? ஆனால் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற கோணம் கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பின்வளை கோணம். இதுதான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். சரிங்களா? அவங்க கேட்டிருக்கிறது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. பின்வளை கோணம் என்னன்ட்டு தான். பின்வளை கோணம்னா இப்போ நமக்கு கிடைச்ச ஆங்கிளை 360 டிகிரியிலிருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ நமக்கு கிடைச்ச ஆங்கிள் என்ன பண்ணணும்? 360 டிகிரியிலிருந்து மைனஸ் பண்ணணும். அதுதான் பின்வளை கோணம், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அப்போ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 5 2 255 டிகிரி அப்படிங்கிறது தான் கரெக்ட். 9:30 மணிக்கு 2 முள்ளுக்கு நடுவில் இருக்கிற கோணம் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா 105 டிகிரின்றது கரெக்ட். இங்கே கேட்டிருக்கிறது பின்வளை கோணம். பின்வளை கோணம்னா இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். பின்வளை கோணம்ன்றது சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ 255 டிகிரி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி 148. அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் எ மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ் அண்ட் தென் சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சீக்வன்ஸ். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடர் வரிசையாக பட்டியலிட்ட பின் மிகவும் ஏற்புடைய வரிசையை தேர்ந்தெடுக்கவும். நம்ம இந்த மாடல்லையும் ஏற்கனவே ஒரு லெசன் நடத்திருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் வேர்ட்ஸ் சொல்லிட்டாங்க. பாருங்கள், எவாலுவேஷன், டெக்ஸ்ட் புக், சிலபஸ், லேர்னிங், டீச்சிங், டெஸ்டிங். அப்படியே தமிழில் மதிப்பிடல், பாடப்புத்தகம், பாடத்திட்டம், கற்றல், கற்பித்தல், சோதித்தல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஆர்டராக மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸை தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. பாடத்திட்டம் தான். சிலபஸை ஃப்ரேம் பண்ணிட்ட பிறகு தான் டெக்ஸ்ட் புக், பாட புத்தகத்தை உருவாக்குவாங்க. அப்போ இது 2வது. பாடத்திட்டம் ஃபஸ்ட்டு, பாட புத்தகம் 2வது. ஸோ சி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பி. சரியா? பாட புத்தகத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் கற்பிக்கணும். டீச்சர் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கற்பித்தல். கரெக்டாக? கற்பித்தல் அப்படி தான் தேர்டு, டீச்சிங். டீச்சர் டீச் பண்ண பிறகு தான் நாம் என்ன பண்ணுவோம்? கற்றல், லேர்னிங் படிப்போம். டீச்சர் டீச் புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் டெக்ஸ்ட் புக் உருவாக்குவாங்க, டீச்சர் டீச் பண்ணுவாங்க, நாம் அதுலேருந்து லேர்ன் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ சி, பி, தேர்ட் ஆப்ஷன் இ, அடுத்ததாக டி. ஆச்சா? நாம் கற்றுக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நமக்கு சோதிப்பாங்க, டெஸ்ட்டு வைப்பாங்க. கரெக்டாக? டெஸ்ட் லேர்னிங் பிறகு டெஸ்டிங், அப்போ எஃப். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? மதிப்பிடுதல், எவாலுவேஷன். சரிங்களா? அப்போ கடைசியாக தான் ஏ. புரியுதுங்களாம்மா? இப்போ சி, பி, இ, டி, எஃப், ஏ.
CBEDFA. கரெக்டாக இந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா போதும். இது மாதிரி கொஷின்லாம் நீங்கள் சம் போடாமே ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள். சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் கரெக்டாக அந்த ஆர்டர் படி யோசிக்கணும். சரிங்களாமா? அடுத்ததாக கேள்வி எண் 149. சிறுவர்கள், விளையாட்டு வீரர்கள், பாடகர்கள் என்ற தொகுதியினை விளக்கும் வெண்படத்தை தேர்ந்தெடுக்கவும். சிறுவர்கள், விளையாட்டு வீரர்கள், பாடகர்கள். இப்போ பாருங்கள், சிறுவர்களில் கொஞ்சம் பேர் என்னவாகவும் இருக்கலாம், பாடகர்களாகவும் இருக்கலாம். எல்லா சிறுவர்களாகவும் பாடகர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சிறுவர்களில் கொஞ்சம் பேர் விளையாட்டு இப்படி எடுத்துக்கலாமா? சிறுவர்களில் கொஞ்சம் பேர் விளையாட்டு வீரராக இருக்கலாம். எல்லா விளையாட்டு வீரர்களும் சிறுவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? அடுத்ததாக பாடகர்கள். சிறுவர்களில் கொஞ்சம் பேர் பாடகர்களாக இருக்கலாம். ஏன் விளையாட்டு வீரர்களில் கொஞ்சம் பேர் என்னவாக இருக்கலாம், பாடகர்களாக இருக்கலாம். பாருங்கள், நான் சொல்லியிருக்கிறது புரியுதான்ட்டு. சிறுவர்களில் கொஞ்சம் பேர் விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம். சிறுவர்களில் கொஞ்சம் பேர் பாடகர்களாக இருக்கலாம். விளையாட்டு வீரர்களையும் கொஞ்சம் பேர் பாடகர்களாக இருக்கலாம். இந்த நடுவில் இருக்கிற காலம்ங்கிறது ஒருத்தர் சிறுவனாகவும் இருக்கலாம், விளையாட்டு வீரனாகவும் இருக்கலாம், பாடகராகவும் இருக்கலாம். வாய்ப்பு இருக்குதுல்ல. இப்போ உங்கள் ஸ்கூல்லேயே கூட இருப்பாங்கல்ல, உங்கள் ஃப்ரெண்டே என்ன பண்ணுவான், நல்லா விளையாடவும் செய்வான், நல்லா பாடவும் செய்வான். அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. கரெக்டாக? அப்போ அப்படின்றதால இதுக்கான சரியான ஆன்சர் இந்த 3 சர்க்கிள் ஆப்ஷன் 1 தான். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிறுவன் ஒருத்தன், சிறுவர்களில் விளையாட்டு வீரர் இருக்கான், பாடகர் இருக்கான், விளையாடுறவன் பாட மாட்டான், பாடுறவன் விளையாட மாட்டான் அப்படின்னு அர்த்தம் ஆகிடும். இதுக்கு கண்டிப்பாக அப்படி சொல்லவே முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா, சிறுவர்கள் எல்லாருமே விளையாடுறாங்க, சிறுவர்கள் அந்த விளையாடுறவங்க எல்லாருமே பாடுறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆகிடும். இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு வரும்போது எல்லாருமே அப்படி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. யாருமே அப்படி கிடையாதுன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இதில் என்ன, சிறுவர்களில் கொஞ்சம் பேர் விளையாடுறாங்க, கொஞ்சம் பேர் பாடுறாங்க, விளையாடுற யாரும் பாடுறவங்களா அர்த்தம் கிடையாதுன்னு ஆகிடும். சரிங்களா? அப்போ இதுவும் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் 1. அடுத்ததாக கேள்வி எண் 150. HD is to 16/64 is to PL is to ஒன்றும் இல்லை. ஹெச்ங்கிறது எத்தனையாவது எழுத்து, ஹெச்ங்கிறது 8வது எழுத்து, 8 ஸ்கொயர் பண்ணோன்னா 64. டிங்கிறது 4வது எழுத்து, 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16. பாருங்கள், ஹெச்சுக்கு வேல்யூ இங்கே கீழே ஸ்கொயர் பண்ணி, டிக்கு வேல்யூ இங்கே மேலே. அதே மாதிரி பி அப்படிங்கிறது 16வது எழுத்து, 16 ஸ்கொயர் பண்ணோன்னா 256. முதல் நம்பருடைய ஸ்கொயரை கீழே போட்டுடுறோம். எல்லுங்கிறது பார்த்தோன்னா 12, எல்லுங்கிறது 12வது எழுத்து, 12 ஸ்கொயர் பண்ணோன்னா 144 மேலே போட்டுடுறோம். அப்போ 144/256 முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? அவங்க அந்த வேல்யூ அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கேன்சல் பண்ணி எல்லாம் சொல்லக்கூடாது. 144 256. ஏன்னா இங்கே கூட பாருங்களேன், ஹெச்டிக்கு 1664 கேன்சல் ஆகும். ஆனால் அவங்க கேன்சல் பண்ணல, அந்த வேல்யூ தான் நேரடியாக அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் 4, 144/256. ஓகேங்களா? நான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு 5 கொஷின் தரேன். நான் இப்போ நம்ம பார்த்த மாடலில் இருந்தே ஒரு 5 கேள்விகள் நான் உங்களுக்கு தரேன். உங்களால் கீழே ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். உங்கள் நோட்லேயும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாடலில் ஹெச்டி கொடுத்துட்டாங்க இல்லையா, நான் உங்களுக்கு என்ன கேட்குறேன் இந்த இடத்துல அப்படின்னா, IL ஓகேவா? IL is to வாட்? இது ஃபஸ்ட்டு கொஷின். நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள். 1. அடுத்ததாக ஒரு மாடல் இருந்துமே நம்ம ஒரு சிலதில் ஒன்று கொடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம வேறு எதுவும் கொஷின்ஸ் கேட்க முடியாதுன்றதால இதை விட்டுடலாம். இப்போ இங்கே 9:30க்கு கேட்டிருந்தோம் இல்லையா, இதே மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு கடிகாரத்தில் 9:30 அப்படிங்கிறதுக்கு பதில் 10:30 மணிக்கு கடிகார முட்களுக்கு இடையே உள்ள பின் வலை கோணம், ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் அட் 10:30 AM. 10:30க்கு என்ன பின்வலை கோணம் இருக்கும் அப்படிங்கிறது இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 2வது கேள்வி. சரிங்களா? அடுத்ததாக இங்கே வருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 4க்கு எதிராக அமைந்துள்ள எண்ணுன்னு கேட்டாங்க இல்லையா. இங்கே நான் உங்களுக்கு என்ன 3வது கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, 1க்கு எதிராக அமைந்துள்ள எண் எது? இது நான் உங்களுக்கு கொடுக்குற 3வது கொஷின். நான் உங்களுக்கு கொடுக்குற 4வது கொஷின், பகடையின் 2வது பகடையின் கீழ்ப்பக்கம் இருக்கும் எண் எது? 2வது பகடைனா எது? கரெக்டாக? 2வது பகடையின் கீழ்ப்பக்கம் இருக்கும் எண் எது அப்படின்னா என்ன பண்ணணும், மேல் பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு ஆப்போசிட்டில். ஆக்சுவலாக இங்கே நம்ம 6 சைடுக்குமே ஆப்போசிட் சொல்லிட்டோம். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ இந்த 2 கேள்விக்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். ஓகேவா? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 4வது கேள்வி. அடுத்ததாக 5வது கேள்வி இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஆன்சர் சொல்லிட்டோம். என்ன ஆன்சர் சொன்னோம் நம்ம இங்கே? JTIன்னு சொன்னோமா? ஆமாம், JTIன்னு சொல்லியிருந்தோம். ஏன் கொஷின் என்னன்னா, இப்போ இங்கே JTIன்னு நான் கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்தது என்ன வரும்? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 5வது கேள்வி. புரியுதுங்களா? இங்கே இந்த டேஷில் JTIன்னு சொல்லிவிட்டு நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ் சொல்கிறேன். இந்த டேஷில் என்ன வரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல வேண்டியது. சரிங்களாமா? 151வது கேள்வி. என்ற குறியீட்டிற்கு முன்னதாக உள்ள இரு வார்த்தைகள் அல்லது எண்கள் அல்லது தொடர்கள் ஒரு குறிப்பிட்ட வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. அதே வகையில் அடுத்து வரக்கூடிய இரு வார்த்தைகள், எண்கள் அல்லது தொடர்கள் அமைய ஏதுவாக
மாற்று விடையிலிருந்து தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. மேலே அதை பற்றின இன்ட்ரோ கொடுக்கும்போது தான் அவ்வளோ பெருசு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், மேன் பயோகிராஃபி, மேனை பற்றி சொல்லக்கூடியது பயோகிராஃபி. அப்போ நேஷனை பற்றி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு, பயோகிராஃபி அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதரை பற்றின வாழ்க்கை வரலாறு தான் பயோகிராஃபி அப்படிங்கிறது. அப்போது ஒரு நாட்டை பற்றின பயோகிராஃபி தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி. இப்போது பயோகிராஃபி அப்படின்னா ஒரு மனிதர், இப்போ பெரியார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய சுயசரிதைன்னா அவரே எழுதுனது, இல்லை அவரை பற்றி மற்றவங்க எழுதுனது, அவர் பிறந்ததில் தொடங்கி அவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிறது மாதிரி இருக்கக்கூடியது பயோகிராஃபி அப்படிங்கிறது. அப்போ ஒரு நாடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த நாட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில், அந்த நாட்டுடைய வளங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதை பற்றி எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்லக்கூடியதான் என்னது அப்படின்னா அந்த நாட்டினுடைய வரலாறு அப்படிங்கிறது. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் 1 ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்ததா ரெண்டாவது கேள்வி பாருங்கள். 152 8:65 எனில் 13 கொஷின் மார்க்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8க்கும் 65க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். என்ன ரிலேஷன், ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ பாருங்கள், 8 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 64 கிடைக்கும். ஆனால் அங்கே 65 கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னா கூட 1 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணணும். 13 ஸ்கொயர் பண்ணுறோம். 13 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 169 கூட 1 ஆட் பண்ணுறோம். அப்போ 169 கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 170. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 170. இவ்வளோ தான் பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அடுத்ததா கேள்வி 153. இங்கேயும் அதே மாதிரி பேர்டு அப்படிங்கிறது கேஜ் என்ற இரு வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. அதே வகையில் இணைக்கப்பட்டுள்ள இரு வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேர்டு அப்படிங்கிறத கேஜ் அப்படிங்கிறதோட சொல்கிறோன்னா கீழே 4 ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். இப்போது பேர்டை எதில் அடைச்சி வைப்பாங்க? கூண்டில் அடைச்சி வைப்பாங்க. பறவையை எதில் அடைச்சி வைப்பாங்க? கூண்டில் அடைச்சி வைப்பாங்க. அப்போ அதே மாதிரி கீழே பாருங்கள், ஆன்டிக்யூ அப்படின்னா பழமையான பொருட்கள் அப்படிங்கிறது அர்த்தம். மியூசியம்னா பார்த்துருப்பீங்க, அந்த அருங்காட்சியகம் அப்படிங்கிறது பழமையான பொருட்களில் மியூசியத்தில் அடைச்சி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் வைப்பாங்க அங்கே. கரெக்டாக? இப்போ திஃப், பிரைசன்னா சிறைன்னு அர்த்தம். கரெக்டாக? திருடர்களை சிறையில் என்ன பண்ணி வைப்பாங்க? அடைச்சி வைப்பாங்க. கரெக்டாக? திருடர்களை சிறையில் அடைச்சி வைப்பாங்க. பேர்டை கேஜில் கூண்டில் அடைச்சி வைப்பாங்க. அப்போ எது தான் மேட்ச் ஆகுது? இதுதான் பாருங்கள். க்ரைமுக்கு பனிஷ்மெண்ட், க்ரைம் பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அனிமல் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அனிமலை ஃபாரஸ்ட்டில் அடைச்சி வைக்க மாட்டாங்க. இயற்கையாகவே அது அங்கே தான் இருக்கும். ஸோ இதுவும் மேட்ச் ஆகாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ பேர்டு கேஜுங்கிறதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிறது எது அப்படின்னா தீஃப், பிரைசன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. சரியா? அடுத்ததாக கேள்வி 154. இதில் பாருங்கள், ஒரு ஸ்கொயர் டேபிள் மாதிரி கொடுத்துட்டு அதில் கொஷின் மார்க் கொடுத்துருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே 7, 12, 5ன்னு இருக்குது இல்லையா? இந்த ஒரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணுறோம். 7 ஸ்கொயர் பண்ணோன்னா 49, 12 ஸ்கொயர் பண்ணோன்னா 144, 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. இது மொத்தத்தையும் கூட்டினோன்னா கிடைக்கக்கூடியது 218. அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க? லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேயும் கூட பாருங்கள், 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 36 64 கூட்டினா 100, 100 ஒரு 100 200. கரெக்டாக? அப்போ இந்த எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்குது. அப்போ அதே மாதிரி பாருங்கள், 7 ஸ்கொயர் 49. நம்ம ஆக்சுவலாக இங்கே தான் கண்டுபிடிக்கணும் இங்கே எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் வரும் அப்படின்ட்டு. நம்ம இது இருக்கிற 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணுவோம். 11 ஸ்கொயர் பண்ணால் 121. கூட்டினா என்ன கிடைக்குது? 9 1 10, 4 2 6 1 7 1 170ன்னு கிடைக்குது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 251. அப்போ இந்த 251லேருந்து 170 கழிக்கிறோம். கழிச்சா என்ன கிடைக்கும்? 1 8. கரெக்டாக? முன்னாடி 0 வந்துடும். 81. அப்போது எந்த நம்பருடைய ஸ்கொயர் 81ன்னு பார்க்கணும். எதோட ஸ்கொயர் 81? 9ஓட ஸ்கொயர் 81. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நம்பர் போடலாம் அப்படின்னா 9 அப்படிங்கிற நம்பரை போடலாம். யோசிச்சு பாருங்கள். இப்போது ஏற்கனவே நம்ம 7 ஸ்கொயருக்கு 49ன்னு சொல்லிட்டோம். கரெக்டாக? 11 ஸ்கொயருக்கு 121ன்னு சொல்லிட்டோம். இப்போ 9 ஸ்கொயர் என்ன வரும்? 81. கூட்டினோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக 251 வந்தது பாருங்கள். ஒன்று இங்கே நான் சொன்னது மாதிரி நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த டோட்டலேருந்து மைனஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற ஒரு ஆன்சரையும் ஸ்கொயர் பண்ணி இங்கே ஆட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களாமா? ஸோ இந்த கேள்வியோட ஆன்சர் ஆப்ஷன் 2 9. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி 155. HI கொஷின் மார்க் கொடுத்துட்டாங்க. JKVன்னு கொடுத்துருக்காங்க. LMYன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இங்கே செகண்ட் லைன் வருவோம். J ABCடியில் J அப்படிங்கிறது எத்தனாவது எழுத்துன்னு பார்த்தோன்னா 10வது எழுத்து ப்ளஸ் K அப்படிங்கிறது 11வது எழுத்து. ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது அப்படின்னா 21. அப்போ 21வது எழுத்தை போட்டிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. 21வது எழுத்து U. அவங்க போட்டிருக்கிறது கூட ஒரு 1 ஆட் பண்ணி 22வது எழுத்தை போட்டிருக்காங்க. 22வது எழுத்து தான் V. அதே மாதிரி இங்கே பாருங்கள், L அப்படிங்கிறது இங்கிலீஷ் ஆல்பபெட்டில் 12வது எழுத்து. M அப்படிங்கிறது 13வது எழுத்து.
12யும் 13யும் கூட்டினா 25. அப்போ அவங்க 1 ஆட் பண்ணி 26வது எழுத்து போட்டிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க, எதையுமே ஆட் பண்ணல. தட் மீன்ஸ் 0வை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? 25வது எழுத்து அப்படியே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே 0வை ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே எதை ஆட் பண்ணணும், வர நம்பரோடனா 2 கூட்டணும், 2 ஆட் பண்ணணும். அப்போ பாருங்கள், ஏபிசிடியில் ஹெச்ங்கிறது 8வது எழுத்து, ஐங்கிறது 9வது எழுத்து, அது கூட எதை கூட்டுறோன்னா 2. அப்போ 8 9 17, ஒரு 2 என்ன வரும், 19. அப்போ இங்கே நம்ம எழுத வேண்டிய எழுத்து எது அப்படின்னா ஏபிசிடியில் 19வது எழுத்து. சொல்லுங்களேன் பார்க்கலாம், ஏபிசிடியில் 19வது எழுத்து எழுது. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஏபிசிடி எழுத வச்சுட்டு சொல்லியிருக்கோம். உங்கள் இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்க நோட்லேயே பின்னாடி ஏபிசிடி எழுதி வச்சுருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்டவுடனே உங்களால் டக்குன்னு சொல்ல முடியும் பாருங்கள். ஸோ 19வது எழுத்து ஆப்ஷன் 4 எஸ் அப்படிங்கிறது தான். நீங்கள் இப்போ யோசிச்ச ஆன்சர் எஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வெரி குட். சரிங்களா? ஸோ ஏபிசிடியை பொறுத்த வரைக்கும் லைனாக ஏவிலேருந்து இசட் வரைக்கும் எது எத்தனாவது எழுத்து அப்படிங்கிறத நல்லா எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்கிறது மாதிரி தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் அது தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் 4 எஸ். அடுத்ததா 156, 19, 24, 31, 42, 55, 72. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 19 கூட இந்த முதல்ல 19 இருக்கா, 19 கூட 5 கூட்டியிருக்காங்க. 19 கூட 5 கூட்டினா 24, 24 கூட 7 கூட்டினா 31, 31 கூட 11 கூட்டினா 42, 42 கூட 13 கூட்டினா 55, 55 கூட 17 ஆட் பண்ணால் 72. பாருங்களேன், அவங்க ஆட் பண்ணியிருக்க நம்பர் எல்லாம் 5, 7, 11, 13, 17. இந்த நம்பர்லாம் என்ன நம்பர்னு உங்களுக்கு தெரியுதா? இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், தமிழில் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பகா எண்களை ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பகா எண்களை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது தெரிஞ்சுதுன்னா இங்கே டக்குன்னு முடிவு பண்ணிடலாம். அப்போ 17க்கு அடுத்ததாக வரக்கூடிய பகா எண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19. ஸோ 72 கூட 19 கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும், 91. ஸோ இந்த கேள்வியோடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 91. நம்ம புரியுதா? ஸோ பகா எண்களை ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 157, 10, 58, 105, கொஷின் மார்க் 196, 240. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், 10 கூட 48 கூட்டினா 58, 58 கூட 47 கூட்டினா 105. நீங்கள் தெரியல அப்படின்னா மைனஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 10ல் 48 58ல் 10 போயிடுச்சுன்னா 48, 105லேருந்து 58 மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 47 அப்படின்னு கிடைக்கும். ஸோ முதல்ல 48 கூட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் 47 கூட்டியிருக்காங்க. அப்போ இதுக்கப்புறம் என்ன கூட்டணும் நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். வெரி குட், 46. அப்போ 105 கூட எதை கூட்டலாம் அப்படின்னா 46 கூட்டலாம். பாருங்கள், 6 5 11, மீதி 1 5 1. அப்போது 105 கூட 46 கூட்டினா என்ன கிடைக்கும், 151. நீங்கள் வேணால் இது கூட 45 கூட்டுங்களேன். ஏன்னா 48, 47, 46, அடுத்து 45 கூட்டினீங்க அப்படின்னா அடுத்த நம்பர் கிடைக்கும் பாருங்கள், 196. இது கூட வேணால் 44 கூட்டி பாருங்கள், அடுத்த நம்பர் கிடைக்கும் பாருங்கள். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் ஆன்சர் சொல்கிற முடியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 151. அடுத்ததா கேள்வி எண் 158, இசட் டபிள்யூ ஆர் கே கொஷின் மார்க்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரிவர்ஸில் போயிருக்காங்க. ஏபிசிடியில் ஒவ்வொரு எழுத்துக்கும் நடுவில் சில லெட்டர்ஸை அவங்க விட்டுருக்காங்க. எந்தெந்த லெட்டரை விட்டுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இப்போ இசட்டுக்கு அப்புறம் பாருங்கள், ஒய் எக்ஸ் 2 எழுத்தை விட்டுருக்காங்க, டபிள்யூ எழுதிட்டாங்க. டபிள்யூக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, வி யூ டி எஸ் 4 எழுத்தை விட்டுட்டு ஆர் போட்டிருக்காங்க. முதல்ல 2 எழுத்து விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் 4 எழுத்து விட்டுட்டு ஆர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆருக்கு முன்னாடி பார்த்தோன்னா கியூ பி ஓ என் எம் எல், இங்கே 6 எழுத்தை விட்டுருக்காங்க. முதல்ல 2 எழுத்து, அதுக்கப்புறம் 4 எழுத்து, இப்போ 6 எழுத்தை விட்டுட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கே போட்டிருக்காங்க. நம்ம புரிஞ்சு முடியுதா? நம்ம இதை தான் சொல்லியிருந்தோம், ஏபிசிடியை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு. முதல்ல 2 எழுத்து, அடுத்து 4 எழுத்து, அடுத்து 6 எழுத்து. ஸோ இப்போ எத்தனை எழுத்து விட்டுணும், 8 எழுத்தை விட்டுணும். அப்போ கேவுக்கு முன்னாடி 8 எழுத்து என்னென்ன வரும் அப்படியே சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம். ஜே ஐ ஹெச் ஜி எஃப் இ டி சி 8 எழுத்து வந்துச்சான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 எழுத்து வந்துடுச்சு. அப்போ சிக்கு முன்னாடி வர வேண்டிய எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி. ஏன்னா 8 எழுத்தை விட்டுட்டு அடுத்ததாக வரக்கூடியது பி. ஸோ கொஷின் மார்க் கொடுத்த இடத்துல வர வேண்டிய எழுத்து பி. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு புரியுதுங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு எழுத்து 2 எழுத்து இந்த மாதிரி தான் விட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே 2 4 6 8 எழுத்தெல்லாம் விடுறது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களாம்மா? ஸோ ஏபிசிடியை நேராகவும் எழுதி வச்சுக்கோங்க, தலைகீழாகவும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 159, 1 4 13 40 121 கொஷின் மார்க். இங்கே பாருங்கள், 1 கூட
3 கூட்டினா 4, 4 கூட 9 கூட்டினா 13, 13 கூட 27 கூட்டினா 40, 40 கூட 81 கூட்டினா 121. என்ன பண்ணியிருக்காங்க தெரியுதா? 3 3 9, 9 3 27, 27 3 81. ஸோ கூட்டுறதையே 3 3ஆக பெருக்கியிருக்காங்க. அப்போ 81 3 பெருக்கணும் அப்படின்னா 243. அப்போ இந்த நம்பர் கூட 121 கூட நம்ம எதை கூட்டணும் அப்படின்னா 243 கூட்டணும். கூட்டினீங்கன்னா 3 1 4, 4 2 6, 2 1 3. ஸோ ஆன்சர் 364. ஆப்ஷன் 2 364 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? சரியா? அடுத்ததா இந்த டேவோட கடைசி கேள்வி பாருங்கள். 0 1 2 3 6 11 20. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 நம்பராக கூட்டியிருக்காங்க. 0 1 2 கூட்டினா 3, அடுத்த 3 நம்பர் 1 2 3 கூட்டினா 6, அடுத்தது 2 3 6 கூட்டினா 11, 3 6 11 கூட்டினா 20. அப்போ அதே மாதிரி அடுத்த நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்கிற இந்த 3 நம்பரையும் கூட்டணும். 6 11 20 மூணுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 6 1 7, 2 1 3. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் 3 37. சரிங்களாமா? இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தரேன். நேற்று ஒரு 5 கேள்வி கொடுத்துருந்தோம் இல்லையா? இன்றைக்கி ஒரே ஒரு கேள்வி தரேன். இது உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ இதில் இதில் 37ன்னு சொல்லிட்டோம்ல, நான் இதுக்கும் அடுத்த நம்பர் டேஷ் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த டேஷில் என்ன வரும்? 37க்கு அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நாளைக்கு நாம் இன்னொரு 10 கொஸ்டினோட பார்க்கலாம். தேங்க்யூ.